இந்த அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா? மறைக்கிறாங்கல்ல உண்மைய. நாங்க எங்க ரைடே நடத்தல, போவே இல்ல, கம்ப்ளைண்ட் வர புகார் கொடுக்கறாங்கல்ல, நாங்க போகாததை போனதா சொல்றாங்கன்னுட்டு. ஆமா, நான் எப்படி வெளியில போக முடியல? டிரைவர் வரல, என்னுடைய உதவியாளர் வரல, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ட்வீட் போட்டு பிரேக்கிங் நியூஸ் எடுத்துன்னு போயிட்டாங்க. நான் கேட்கிறேன், இப்ப என்ன சொல்றாங்க? நேரா போயிட்டு சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு விசாரணை நடத்துறீங்க. எதுக்கு சிசிடிவி ஆஃப் பண்ணணும்? எங்களுக்கெல்லாம் நாடகம்லாம் தெரியாது. ஆதாரத்தோட சொல்லியிருக்கோம். அவர் தன்னை ரொம்ப மெத்த படிச்சவர், அறிவு ஜீவின்னு பாத்துக்குவார். அறவேக்காடு அண்ணாமலை தான் சொல்றாங்க எல்லாமே. நாங்க அப்படி சொல்றது இல்ல. Milky Mist ice creams. ஒரு கடந்த வாரம் பார்த்திருப்பீங்க, தலைவர் ராகுல் காந்தி பொன்னேரி வந்தார், சோளிங்கர் வந்தார், துறையூர் வந்திருந்தார். அந்த கூட்ட ஏற்பாட்டை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற முறையில் நான் ஏற்பாடு செய்திருந்தேன். ஒரு நெருக்கடிகள் வந்தன. நாங்கள் எங்கும் வாய் திறக்கவில்லை. எல்லா நெருக்கடியும் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த 12 ஆண்டுகளாக. முடிந்த பிறகு 2ஆம் கட்ட பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வருவதாக உறுதி செய்யப்பட்டது. கன்னியாகுமரியில் குளச்சல், திருநெல்வேலியில நாங்குநேரி, தூத்துக்குடியில ஸ்ரீவைகுண்டம். திட்டமிட்ட பிறகு அன்றைய மறுநாள் நான் காலை செல்ல வேண்டும். நான் என்னுடைய தொகுதியில படப்பையில ஒரு அலுவலகத்திலும் வீட்டிலும் தங்கியிருக்கிறேன். என்னுடைய வீடு குக்கிராமம், மணிமங்கலம். சிசிடிவி என்ற பேச்சுக்கு அந்த குக்கிராமத்துல வாய்ப்பு இல்லை. ஆனா படப்பையில இருக்கு. அன்றைய முன்தினத்தில் இருந்த 6 கார்கள், இன்னோவா கிறிஸ்டா கார், தமிழ் பேச தெரியாத அதிகாரிகள் முற்றுகையிட்டு இருந்தாங்க. தகவல் அறிந்தும் நான் வழக்கமாக திருப்பந்தூர் தெற்கு ஒன்றியத்தில் பிரச்சாரத்துக்கு சென்று விட்டேன். நான் சென்ற பிறகு என்னுடைய தேர்தல் வேலையை கவனிக்கும் படப்பையா மனோகரன் அவர்கள், அவர் தான் எந்த தேர்தலையும் 2016 தேர்தல், 21, 26 தேர்தலுடைய முக்கியமான தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர், காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய ஊராட்சி பஞ்சாயத்துடைய தலைவராக இருப்பவர். அவருடைய மனைவி சரஸ்வதி மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய பஞ்சாயத்து பெருந்தலைவர். இவர்கள் வீட்டில தான் என்னுடைய அலுவலகம். நான் அங்கதான் இருப்பேன். நான் அப்படி போன உடனே இரவு வந்தாங்க. முதல்ல ஒரு ஆள் அனுப்பி சிசிடிவி ஆஃப் பண்றாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். ரைடு பண்ணனா எதுக்கு சிசிடிவி ஆஃப் பண்றீங்க? சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆஃப் பண்ணிட்டு எல்லா செல்போனையும், வயதான அம்மா, 80 வயதை கடந்த அவங்க அம்மா, அவங்க குழந்தைகள் செல்போன்லாம் பிடிங்கி வச்சுட்டு, சோதனை என்ற பெயரில் பணம் எங்க, இங்க பணம் இருக்கு, பணம் எங்க? அவருக்கு நிறைய சால்வை வரும், புத்தகங்கள் வரும், அதெல்லாம் கட்டுக்கட்டியா கட்டி வச்சிருக்காரு. அதெல்லாம் போட்டு பிரிச்சு பீரோவெல்லாம் திறந்து, கட்டில திறந்து உடைச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கல. சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க பார்க்கணும், ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி பாக்குறாங்க. காய்கறி வாங்கிட்டு வர பேகு, இந்த பேக் எங்க இருந்து வந்துச்சு, இது எங்க போச்சு, கிச்சனுக்குள்ள போகுது. அதற்கு பிறகு எதுவுமே கிடைக்கல என்ன பேரு, கையெழுத்து வாங்கிட்டு அந்த சிசிடிவி ஆஃப் பண்ணாம வெளியேறாங்க. வெளியேற ஆதாரங்கள்லாம் எங்ககிட்ட கிடைச்சிருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, அன்னைக்கு மறுநாள் என்னுடைய குக்கிராமத்துல 4 வண்டியில ஆலடி அம்மன் கோவில், திருவதி அம்மன் கோவில், குளங்கள், என் வீடு பக்கத்தெல்லாம் கார் இருக்கு. டிரைவர் ஓடி போயிட்டான். இங்கே ரைட் நடக்க போகுது, முற்றுகையிட்டுட்டாங்க அப்படின்ட்டு. நான் காலையில எங்க தலைவர் ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்துக்கு போகணும். இது மாதிரி பண்ணிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க சிடிபிடில இருந்து. நாங்க அவர் வீட்டை சோதனை செய்யல, நாங்க எங்கேயுமே சோதனை செய்யலன்றதுனால எங்க அப்பா புதருக்குள்ள இருக்கான்ட்டு அதுல ஒரு லைன் எழுதினாங்க. இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ், சில இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு, எங்க போனீங்க, அது சொல்லணுமா சொல்லக்கூடாதா? முதல்ல டிராவல் அலுவலகத்துக்கு போறீங்க, ரைட் பண்றீங்க. ஊராட்சி மன்ற அவர் தூக்கிட்டீங்க, கார்ல உட்கார வச்சுட்டீங்க. ஊராட்சி மன்றத்துக்குள்ள போறீங்க, அங்க ரைட் பண்றீங்க. அவர் வீட்டுல ரைட் பண்றீங்க. என்ன மிரட்டினீங்க? பணம் எங்க, கோடிக்கணக்கான பணம் எங்க? எங்க கிட்ட பணம் இருந்தா தான் அவங்க கொடுக்க முடியும். காங்கிரஸ்ல எங்க பணம் இருக்கு? எங்க வேட்பாளர்களுக்கு அக்கௌண்ட்ல கொடுத்தாங்க 25 லட்சம் ரூபாய். அதை தவிர ஒரு பணமே என்கிட்ட கிடையாது. மக்களை நம்பி, கூட்டணி கட்சியுடைய தோழர்களை நம்பி, தலைவரை நம்பி தான் நாங்க நிக்கிறோம். இந்த ஹராஸ்மெண்ட் எதுக்கு? இதை கேட்டா
புகார் கொடுக்கறாங்க, நாங்க அப்படிலாம் பண்ணல. இவர் வந்து உண்மைக்கு புறமான செய்தியை பதிவு பண்றாரு. இப்போ வீடியோ காட்டுறோம், போட்டோ காட்டுறோம், இண்டஸ்ட்ரியல் வீடியோக்கள். ஏன்னா எலெக்ஷன் நேத்தி முடிஞ்சது. இப்ப எனக்கு நேத்திக்கு முதல் நாளே பத்திரிகையாளர் சந்திச்சு நான் சொல்லியிருக்க முடியும். இவங்க அப்ப என்ன பண்ணுவாங்க, தேர்தல் ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. இவங்க வாக்குகளை பெறுவதற்காக தேர்தலுக்கு முன்னாடி இப்படிலாம். இது எங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ கிடைச்சிருச்சு, போட்டோ கிடைச்சிருது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அதிகாரிகள் நல்ல மனிதர்கள் தான், நல்லா படிச்சுட்டு நல்ல குடும்பத்தில இருந்து ஒரு ஆளுமையோட IRS அதிகாரி, கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. உங்க மேல எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. உங்களை மேல ஏவ விடுறாங்க, நீங்க வந்து பாயிருங்க. நீங்க ஏவல் விடும் அதிகாரிகள் தலைமை, டெல்லியில இருக்கிற தலைமை ஏவல் விடுதுன்னா நீங்க வெளிப்படை தன்மையோட பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல வேண்டியதானே. நாங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில இங்க ரைடு பண்ணியிருக்கோம், கிடைச்சது இல்ல கிடைக்கல. எத்தனை இடத்துல ரைட் பண்ணியிருக்கீங்க? இன்னும் ஒரு படி மேல போய் பத்திரிகையாளர் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்கள் வீட்லயும் தலைவர்கள் வீட்லயும் எத்தனை இடங்களில் நீங்கள் சோதனை நடத்தி இருக்கிறீர்கள்? அதே போன்று NDA அதிமுக தலைமையிலான அதிமுக வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள், பாமக வேட்பாளர்கள், அமமுக வேட்பாளர்கள் அவங்க வீட்லயும் தலைவர்களையும் எத்தனை ரைட் பண்ணிருக்கிறீங்க? இதை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் CTBTன்றாங்க, அவங்க எல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்கும். இந்த வெள்ளை அறிக்கை வந்தாவே எவ்வளவு காழ்ப்புணர்வோடு டெல்லி தலைமை தமிழ்நாட்டு தேர்தலை பயமுறுத்தவும் தலைவர்களை முடங்க செய்யவும் செய்திருக்கிற உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியும். என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் தலைவர் வீட்டில் எத்தனை இடத்துல ரைடு பண்ணீங்க, எவ்வளவு பறிமுதல் பண்ணியிருக்கீங்க? அதே போன்று அதிமுக தலைமையில பாஜக, அதிமுக, பாமக, அமமுக அவங்க வீட்டுக்கெல்லாம் எவ்வளவு ரைட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கைப்பற்றிருக்கீங்க, எத்தனை இடங்கள் சோதனை வெள்ளை அறிக்கை கொடுக்குதா? காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வைக்கும் வேண்டுகோள், வெள்ளை அறிக்கை கொடுங்கள். இப்ப வீடியோ போடுறோம், பாருங்க. ஒரு பேப்பர் கொடுத்தாங்க, இதெல்லாம் இந்த இது வரைக்கும் போட்டா போதும், 10 நிமிஷம்.
இப்போ இந்த போட்டோ காட்டுறேன் பாருங்க. இந்த புகைப்படத்தில் இருக்கிறதெல்லாம் யாரு, எந்த அதிகாரிகள்? இந்த அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா? மறைக்கிறாங்கல்ல உண்மையே. நாங்க எங்க ரைடே நடத்தல, போவே இல்ல, கம்ப்ளைண்ட் வர புகார் கொடுக்கறாங்கல்ல, நாங்க போகாததை போனதா சொல்றாங்க. இப்ப நான் எல்லா புகைப்படமும் கொடுக்கறேன், ஹார்ட் டிஸ்க் வந்து ஒப்படைக்கிறேன். எந்த நான் கேட்கிறேன், நீங்க சோதனை பண்ணுங்க, தப்பு கிடையாது. சோதனை பண்ணத மக்களிடமோ பத்திரிகையாளர் தெரிவிச்சீங்களா? ஏன் தெரிவிக்கவில்லை? ஏன் சொல்லல? சொல்லுங்க. இதுல என்ன ரகசியம் இருக்கு? சொல்ல வேண்டியதுதானே. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில இன்னார் வீட்டுல ரைடு பண்ணோம், இங்கெல்லாம் போனோம், சர்வேலன்ஸ் நீங்க சொல்றீங்க, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது, போனோம்னு சொல்ல வேண்டியதுதானே. என்னவோ நடக்காத நான் சொன்னதாவோ. இந்த அதிகாரிகள்லாம் யாரு? காவல்துறை அங்க நிக்குது. எப்படிங்க நான் நேரடியா உன்னை குத்தல, சைட்ல தான் குத்துன, பின்னாடி குத்துனேன்னு சொல்லலாமா? இப்ப மல்லிகார்ஜுன கார்கே எதுவோ சொல்லிட்டாருன்றதுக்கு இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லாம் ரிப்ளை கேட்கிறாங்க. அவர் என்ன சொன்னாரு? ஜனநாயக நாட்டுல ஒரு பக்கம் டெரரிசம், இன்னொரு பக்கம் அதிகாரிகளை வச்சு மிரட்டுறது, இதுக்கு பேரும் டெரரிசம் தான் சொன்னார். என்ன சொன்னார் அவர் அன்னைக்கு? இப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இவங்க எல்லாம் தாங்குவாங்கல்ல? அவர் கிராமத்துல இருக்க மக்கள், வயசானவங்க எல்லாம் சோதனைன்ற பேர்ல வீட்டுல போயிட்டு இப்படி அட்டூழியம் பண்ணீங்கலாம், இவங்க எல்லாம் தாங்குவாங்களா? இன்னும் அடுத்தது ஒண்ணு இருக்கு, இன்னும் 2 நாள்ல வரும் தேர்தல். இப்பதான் நேற்று முடிஞ்சிருக்கு. சுங்காசத்திரத்துல, சிறுமாங்காடுல இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ரோட்ல நடக்க வச்சு கூட்டிட்டு போனது அந்த தலைவரை, அதுவும் வருது. இன்னும் 3 ஆண்டுகள்ல ஆட்சி மாற்றம் வரும்னு எல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றேன், இந்த தேர்தலுக்கு பிறகு, 5 மாநில தேர்தலுக்கு பிறகு ஒன்றிய அரசியல் ஆட்சி மாற்றம் வரும். இந்த அதிகாரிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ ஒரு நிமிடம் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்துடும். சந்திரபாபு நாயுடும் தயாரா இருக்காரு, நிதிஷ்குமாரும் தயாரா இருக்காரு. ஆனா நாங்க அது மாதிரி கொள்ளைப்புற ஆட்சி செய்யறதுக்கு விரும்பல. அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும், ஜனநாயகத்து மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை மாத்தினாங்க? 1000 கேள்விகளுக்கும் விடை இருக்கு. அதனால அதிகாரிகள் ஏவல் விட்டாங்கலாம் நீங்க செய்யுங்க, மக்கள் கிட்ட சொல்லுங்க, பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுங்க. இங்க எங்கெல்லாம் ரைட் பண்ணோம், இங்க எங்கெல்லாம் சர்வேலன்ஸ் பண்ணோம். எங்க காரு வடநாட்டு அதிகாரிகள் கிறிஸ்டா கார்ல 4 பேர் வந்தா டிரைவரை சாவியை போட்டு ஓடிடுறான். பயம், ஆளுங்க வேலை செய்ய வர மாட்டாங்க. தேர்தல் நேரத்தில் எதுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல்? தேர்தல் நேரத்தில் இது மாதிரி ஏன் பயமுறுத்துறீங்க? என்ன எடுத்தீங்க? எல்லாத்துக்கும் விடை இருக்கு. ஓகே, நன்றி. பத்திரிகையாளர் சொல்லிட்டேன், நீங்க கேளுங்க அவங்களை கேள்வி. நான் தங்கியிருந்த வீடு. ஆமா, என்னுடைய அலுவலகம். அது எங்க அம்மா இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதால யாரும் அங்க போறது இல்ல. அங்கேயே இருப்போம். இங்க நைட்டு 11-12 மணி எல்லாத்தையும் ஆட்கள்லாம் வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்துட்டு, என்னென்ன அவர் தான் தேர்தல் நடத்துறாரு. என்னுடைய அலுவலகமும் அங்கதான். நான் படப்பை மனோகரன், என்னோட உடன்பிறவா சகோதரர். அவர் 3 தேர்தல் நடத்த என் கிளாஸ்மேட். அவர், நான் அவரும் ஒன்னா படிச்சோம். நன்றி. இல்லங்க, இங்கதான் என்னுடைய முகாம், அலுவலகம், தங்குற இடம்லாம். காலையில நானு மணிமங்கலத்துல போயிட்டு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, குளிச்சிருக்கோம். அங்கங்க கிறிஸ்டா கார் நிக்குது, டிரைவர் வரல. டிரைவர் கிட்ட போன் பண்ணி கேட்டா ஏதோ அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களா, எல்லாம் வடநாட்டு போலீஸா வந்திருக்குன்னு அவனுக்கு தெரியல யாருன்னு. இப்ப அடுத்தது சிறுமாங்காடு வீடியோ வருது, போட்டோ வருது. அப்ப இன்னும் விவரமான டீட்டெயிலா இருக்கு, சொல்றேன். ஆமா, நான் எப்படி வெளியில போக முடியல? டிரைவர் வரல, என்னுடைய உதவியாளர் வரல, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ட்வீட் போட்டு பிரேக்கிங் நியூஸ் எடுத்துன்னு போயிட்டாங்க. நான் குன்றத்தூருக்கு போயிட்டேன். ட்வீட் போட்ட பேரு இந்த பத்திரிகையாளர்லாம் வெளியே கொண்ட பேரு தான் எல்லா காரும் அங்கிருந்து நகர்ந்தது. எல்லா காரும் அங்கிருந்து நகர்ந்ததுக்கு காரணமே பத்திரிகையாளர், நீங்க வெளியில இந்த செய்தியை கொண்டு வந்தீங்க.
ஏங்க என்னோட வீட்டை சுத்தி முற்றுகைங்க, விசாரணை என்ற பேர்ல எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க. நான் கேட்கிற கேள்வி என்ன, அந்த தெருவுல சிசிடிவி கிடையாது. நான் எங்க வீடு சொல்றேன் குக்கிராமத்துல அங்க சிசிடிவி. நான் கேட்கிறேன், இப்ப என்ன சொல்றாங்க, நேரா போயிட்டு சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு விசாரணை நடத்துறீங்க. எதுக்கு சிசிடிவி ஆஃப் பண்ணணும்? ஆஃப் பண்ணிட்டு ஒன்னும் கிடைக்கலன்ன உடனே சிசிடிவி ஆன் பண்ணி ப்ரீவியஸா ஒரு வாரம் எடுங்கன்றாங்க. ஒரு வாரமா பாத்துட்டு இருக்காங்க, 1 மணி நேரமா பாத்துட்டு கிடைக்கல. இதை ஆஃப் பண்ணாம விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை ஆஃப் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுங்க, எங்களுக்கு இந்த ஆதாரமா கிடைச்சிருக்கு. என்ன சொல்லுவாங்க, நான் போவே இல்லையே, நாங்க எங்க அவர் வீட்டுக்கு போனோம், நாங்க அவர் தங்கியிருந்த ஆபீஸ் போனோம், நான் எங்கேயுமே போலன்னுவாங்க. அது என்னவோ மறந்து விட்டு வந்துட்டாங்க. வெளியே வர்றதெல்லாம் கேப்சர் பண்ணிச்சு சிசிடிவி. இப்ப சிறுமாங்காடு கன்னியப்பன், திருமதி கன்னியப்பன், அவர் வீடு, அவருடைய அலுவலகம், பஞ்சாயத்து அலுவலகம், அதுல யார் யார் போனாங்க அந்த புகைப்படமும் ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்த பிரஸ் மீட்ல சொல்றேன். தேங்க்யூ. எல்லாமே இருக்கு அதுல. நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் அனுப்பிடுறேன். எங்களுக்கு நாடகம்லாம் தெரியாது, ஆதாரத்தோட சொல்லி இருக்கோம். அவர் தன்னை ரொம்ப மெத்த படிச்சவர், அறிவு ஜீவின்னு பாத்துக்குவார். அறவேக்காடு அண்ணாமலை தான் சொல்றாங்க எல்லாமே, நாங்க அப்படி சொல்றது இல்ல. ஆனா ஒரு துறை ஒரு இடத்துல சோதனை நடத்துறாங்கன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பிரஸ் ரிலீஸ் பண்ணணும். இந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் தெரியுமா, எல்லாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் இருக்கீங்க. என்ன பண்ணணும், ஒரு இடத்துல சோதனை நடத்தினா இந்த இடத்துல சோதனை நடத்தணும், இது கிடைச்சது, இது பிரஸ் ரிலீஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த கூடாதா? இவங்க ஏன் தெரியப்படுத்தல, அதை கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு சிசிடிவி ஆஃப் பண்ணியாச்சு, அங்க சிசிடிவி கிடையாது, மறைச்சிடலாம்னா பத்திரிகையாளர் சொல்லிட்டு இந்த இடத்துல பண்ணணும், இந்த இடத்துல பண்ணல அப்படின்னு சொன்னா ஓகே. இது என்னது, இவங்கெல்லாம் யார், இவங்க மேல யார் நடவடிக்கை எடுக்கல? Milky Mist Ice Creams. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.